வீட்டில் குழந்தைகள் விளையாட பயன்படுத்தப்படும் பொம்மைகளில் இருந்து நிலவில் கட்டப்படும் வீடுகள் வரை 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு உலகத்தையே புரட்டி போட்டுள்ளது. ஆனால் இது எப்படி வேலை செய்கிறது? தற்போதைய காலகட்டத்தில் இதன் பயன்பாடு ஏன் இவ்வளவு முக்கியமானதாக மாறிவிட்டது? இதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். முதலாவது 3D பிரிண்டிங் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். 3D பிரிண்டிங் அல்லது அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் என்பது ஒரு டிஜிட்டல் மாதிரியை அடிப்படையாக கொண்டு பொருள்களை லேயராக உருவாக்கும் முறையாகும். முந்தைய காலத்தில் ஒரு பொருள்களை உருவாக்க வேண்டுமென்றால் அந்த பொருளை வெட்டி செதுக்கி உருவாக்க வேண்டும். ஆனால் 3D பிரிண்டிங் முறையானது அதற்கு எதிராக ஒரு பிம்பத்தை மேலாக கட்டுவது போன்ற முறையாகும். இதன் முக்கிய பயன்பாட்டை சுருக்கமாக பார்ப்போம். ஒரு இன்ஜினியர் ஒரு பொருளை கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணுகிறார். டிசைன் பண்ணப்பட்ட அந்த பொருளின் புரோட்டோடைப்பை அவர்கள் செய்து பார்க்க ஒரு இண்டஸ்ட்ரியின் உதவியை நாட வேண்டியுள்ளது. இவ்வாறு முந்தைய காலத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் அவர்கள் இண்டஸ்ட்ரியை நாடி அந்த பொருளை மேனுஃபேக்சர் செய்து அதன் பின்பு அதை செக் செய்வதால் அதில் இருக்கக்கூடிய பிழை தெரிகிறது. ஆனால் இந்த ப்ராசஸ் மிகவும் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் தற்காலத்தில் 3D பிரிண்டிங் டெக்னாலஜி இருப்பதால் இன்ஜினியர் டிசைன் பண்ணப்பட்ட அந்த பொருளை தொழிற்சாலையின் உதவியின்றி தானாகவே 3D பிரிண்டர் உதவியுடன் தயாரித்துக் கொள்ளலாம். இதற்கு அவருக்கு டிசைன் பண்ணக்கூடிய சாப்ட்வேர் மற்றும் 3D பிரிண்டர் இருந்தால் மட்டுமே போதும். 3D பிரிண்ட் செய்வதற்கு ஒரே ஒரு வழிமுறை மற்றும் பின்பற்றப்படவில்லை. இதற்கு பல வழிமுறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக FDM முறையில் பிளாஸ்டிக் பிளேமெண்டை உரைத்து லேயராக வடிவமைக்கப்படுகின்றது. SLA முறைப்படி ஒளியை பயன்படுத்தி ரெசினை உரை வைத்து அதன்படி பொருள்களை உருவாக்கப்படுகிறது. இவ்வாறு எந்த பொருளை தயாரிக்க எந்த முறை பயன்படுத்த வேண்டும் என்பதை அதன் வேகம், துல்லியம் மற்றும் வலிமை ஆகியவற்றை பொறுத்து தேர்ந்தெடுக்க வேண்டும். 3D பிரிண்டிங் முறையில் சிறிய பொருள்களை மட்டுமே உருவாக்க முடியும் என்றும் நினைக்கிறீர்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். இதன் மூலம் செயற்கை கைகள், ஆட்டோமொபைல் பார்ட்ஸ்கள், ஃபேஷன் பொருள்கள், இது மட்டுமல்லாமல் வீடுகளை கூட உருவாக்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் மருத்துவத்தில் நோயாளியின் உடம்புக்கு ஒத்த மாதிரியில் இருக்கக்கூடிய பாகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது. அடிஷனலி விண்வெளி பயன்பாட்டிற்கு தேவையான லேசான மற்றும் வலுவான பாகங்களையும் உருவாக்க பயன்படுத்தப்படுகின்றது. விண்வெளிக்கு கடினமான மற்றும் பெரிய பொருள்களை கொண்டு செல்வது மிகவும் கடினமான ஒரு செயல். ஆனால் சற்று சிந்தித்து பாருங்களேன். விண்வெளி வீரர்கள் அவர்களுக்கு தேவையான பொருள்களை விண்வெளியில் அவர்களை தாங்களே 3D பிரிண்டர் உதவியுடன் தயாரித்துக் கொள்ளலாம். நாசா ஆல்ரெடி ISSல் 3D பிரிண்டிங் பரிசோதனைகளை செய்து வருகிறது. எதிர்காலத்தில் ஒரு நாள் நிலவிலோ அல்லது செவ்வாய் கிரகத்திலோ விண்வெளி வீரர்கள் அவர்களுக்கு தேவையான பொருள்களை மட்டுமல்லாமல் வீடுகளையும் அவர்களே தயாரித்துக் கொள்ளலாம் 3D பிரிண்டரின் உதவியோடு. எப்படி இருந்தாலும் 3D பிரிண்டிங் என்பது ஒரு மாயாஜாலமான விஷயம் அல்ல. இது மிகவும் நுட்பமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம். அவற்றை சரியாக கையாளாவிட்டால் பலமுறை தோல்விகள் கூட ஏற்படலாம். இதற்கு பயன்படுத்தப்படும் சில மெட்டீரியல்கள் மிகவும் விலை உயர்ந்தவை. இது மட்டுமல்லாமல் இதனை பயன்படுத்தி பெரிய அளவில் மேனுஃபேக்சரிங் செய்வது மற்றும் வேகமாக மேனுஃபேக்சரிங் செய்வது இன்னும் சவாலாகவே உள்ளது. 3D பிரிண்டிங் டெக்னாலஜி தற்போதைய காலகட்டத்தில் ஒரு ட்ரெண்டாக இல்லாமல் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு புதிய புரட்சியை உருவாக்கியுள்ளது. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் சரி, உங்கள் ட்ரீம் ப்ராஜெக்டுக்கான யோசனைகளை இவை உண்மையாக்குகின்றன.